பர்சனல் ஒர்க்குலாம் இல்லைங்க சார். ஒரு வாழ்வாதாரம் வந்து 300 குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்களும் வந்து பர்சனல் கலெக்டர் பார்க்கறதுக்காக மருந்து கடையில் உட்காந்துருக்கிறோம். கலெக்டர் எப்போ வராரோ இல்லை, நாங்கள் கலெக்டர் தான் சந்திக்க முடியும் சார். ஜிண்டால் ஸ்டீல் அதாவது JSW என்ற தனியார் நிறுவனம் கரூர் மாவட்டம் கூனம்பட்டி பகுதியில் 33,000 கிலோவாட் உயர் அழுத்த மின் கோபுரம் அமைத்து திருப்பூர் மாவட்டத்திற்கு சப்ஸ்டேஷனுக்கு உயரழுத்த மின்கம்பி அமைத்து மின் பாதை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது. அந்த பகுதி பல நூற்றாண்டு காலமாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியாகும். அந்த இடத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அங்கே உயரழுத்த மின்கோபுரம் அமைக்க பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுகிறார்கள். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் அரவக்குறிச்சி DSP மற்றும் பரமத்தி ஆய்வாளர் நேரடியாக பொதுமக்களை மிரட்டி நாளை காலை JSW நிறுவனம் இங்கே கோபுரம் அமைப்பார்கள், நீங்கள் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உங்களை கைது செய்வோம் என்று மிரட்டி சென்றுள்ளனர். நேற்று இரவு எங்கள் கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இங்கே கரூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு வந்து கலெக்டரை சந்திக்க காத்திருந்தோம். கலெக்டர் அவர்களை சந்திக்க முடியவில்லை. அவரது நேர்முக உதவியாளர் நாளை காலை வருங்கள் சந்திக்கலாம் என்று கூறினார்கள். இன்று சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வந்தோம். மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களை தடுத்து நிறுத்தி 7 பேரை மட்டுமே உள்ளே செல்ல அனுமதித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளரை மட்டும்தான் சந்திக்க நேர்ந்தது. அவரை சந்தித்து மனு அளித்தோம். அவரும் விளக்கத்தை கேட்டு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை நாளை காலை 10 மணிக்கு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரவழைத்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தி அந்த சம்பந்தப்பட்ட கூனம்பட்டி பகுதிக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பொதுமக்களை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த பகுதி மக்கள் ரேஷன் கார்டு அதாவது குடும்ப அட்டையை தமிழக அரசுக்கு திருப்பி தருவதாக முடிவெடுத்துள்ளனர். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை நிற்கும் மற்றும் கரூர் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட நிர்வாகம் கட்டாயம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிகப்பெரிய வடநாட்டு நிறுவனமான JSW நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டு மக்களின் அதாவது கரூர் மாவட்டம் கூனம்பட்டி மக்களின் உயிரை பணயம் வைப்பதை கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்காது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனால என்ன பாதிப்பு வரும்னா 33,000 வோல்ட்டுங்க. அதாவது வீட்டுக்கு மேலே அவ்வளோ பெரிய கரண்ட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு வீடை வசத்தணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வீடை ஹைட் பண்ண முடியாது, ஒரு போர் போட முடியாதுங்க, ஒரு தென்னம்பிள்ளை வச்சா கூட பட்டு போகும். அங்கே பக்கத்தில் ஒரு செடி வைக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. நாளைக்கு அந்த இடத்துல வீட்டை நீங்கள் வந்து நாளைக்கு மாடி கட்டணும்னா என் இடத்துல நீ எப்படா மாடி கட்டணும்? அவன் நம்ம இடத்துல லைனை போடுவான். நாளைக்கு நீ ஏங்க லைனு கீழே எப்படா நீ வீடு கட்டுவ? வீட்டை எப்படா வசதியும்பான். நாளைக்கு வந்து கீழே குடியிருக்கிறப்போ ஹை வோல்டேஜ் கீழே குடியிருந்தால் என்ன ஆகும்? எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு வரும். தெரியாதா நம்மளுக்கு? இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு. அது ஒன்றும் இல்லைங்க, ப்ரைவேட்டாக இடத்த வாங்கி கொண்டு போகட்டும். JSWக்கு இல்லாத காசா கொண்டு போக முடியாதா? கொண்டு போக மாட்டாங்க. இதுனா பொதுமக்கள் குடியிருப்பை ஒட்டி கொண்டு போனால் இலவசமாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அது காசு அடிக்கிறாங்க, எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.